நண்பர்கள்லாம் சேர்ந்து பந்து விளையாடுறாங்க. விளையாடிட்டே இருப்ப அந்த பந்து போய் அந்த குளத்தில் விழுந்து விடுகிறது. கண்ணா, கிருஷ்ணா, பந்து இதில் போய் விழுந்துருச்சுடா. அப்படியா, நான் எடுத்துகிட்டு வரேன். ஐயோ வேணாடா, அது விஷம், ஊரே பயப்படும், அதுக்கிட்ட யாரும் போகிறதில்ல, அந்த தண்ணிக்கிட்டே நீ போவாதடா. இல்லை, நான் என்னால் எடுத்து வர முடியும் அப்படி சொல்லிட்டு அந்த குளத்தில் இறங்கி காலை வைக்கிறான். காளிங்கன் தன் துருவத்தை காட்டுறான். காட்ட 1000 தலைகள் காளிங்கனுக்கு. அந்த காளிங்கனை அடக்க எவ்வளோ, அந்த காளிங்கனும் இவனோட போராடுறான். இருந்தாலும் அந்த காளிங்கனுக்காக அதான் அங்கே தான் தெய்வத்தை திரியும் காட்டுறாங்க. தெய்வ ஸ்வரூபன்றது அதுதான். ஒரு குழந்தை ஒரு அசுரத்தனமான காளிங்கனை எப்படி வதம் பண்ணுறான் தெரியுமா? கோபமாக இல்லை, நர்த்தனமாடி அவனுடைய தலை, அந்த 1000 தலைகள் இருக்கு இல்லையா, அந்த தலை மேலே ஒவ்வொரு தன்னுடைய பாதத்தை, பிஞ்சு பாதங்களை வைத்து தக்க தீமி தக்க தீமி தை தக்க அப்படி சொரத்தோடு தாளத்தோடு பாவத்தோடு நடனம் ஆடுகிறான். எப்படி நம்ம கண்ணன்? நடராஜன் தான் ஆடற்கலை வல்லவன், எல்லாருக்கும் தெரியும். அந்த நடராஜன் சிவனே கண்ணன் ஆடும் நடனத்தை காட அங்கே வந்துடுறாரு. இதெல்லாம் ரொம்ப அற்புதமான விஷயங்கள். பாகவத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணனுடைய பெருமையை பேசிக்கிட்டே இருக்கலாம். அப்படி காளிங்கனை வதம் செய்து அவருடைய அந்த காளிங்கனுடைய பத்தினிகள்லாம் வேண்டிக்கிறாங்க. கண்ணா, நாங்கள் செய்தது தவறு தான், இருந்தாலும் எங்களுக்கு மாங்கல்ய பீட்சை கொடுங்கன்னா அவரை முக்தி தராமல் அவனுடைய லோகமான நாகலோகத்துக்கு செல்லும்படி ஆசீர்வதித்து அனுப்பிக்கிறார். அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் மன்னிக்கத்தக்கக்கூடியது. சரணாகதி என்று வந்துவிட்டால் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். நாம் கூட சரணாகதி அடைந்து விட்டால் இகபர சுகத்தில், அதாவது வாழக்கூடிய வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ அத்தனையும் கொடுப்பான். உயிர் பிரிந்தால் வைகுந்தம் என்னும் முக்தி ஸ்தலத்தை சேர்த்து கொள்வான். இப்படி நிறைய விஷயங்கள். இன்னும் அற்புதமான விஷயம், கிருஷ்ண ஜெயந்தி என்றுமே ஏதோ நம்ம பலகாரம் வச்சு படைக்கிறதில்ல. இதெல்லாம் நினைவில் கொண்டீங்கன்னா அந்த நினைவோடு அந்த காட்சிகளை எதிரில் பார்த்தோம்னா நாமே கோகுலத்தில் வாழும் சூழ்நிலை அடைஞ்சிடலாம். அந்த கோகுலத்தில் ஒரு விழா கொண்டாடுவாங்க வருடத்துக்கு ஒரு தடவை, இந்திர விழான்னு சொல்லிட்டு. அந்த இந்திர விழா கொண்டாடுறது அந்த என்ன கொஞ்சம் செல்வாக்கான நாடு. பால் வளம் பசு வளம் இருந்தாவே அது உயர்ந்த பணக்கார நாடு தானே. அந்த நிலையில் அந்த விழாவை எல்லாரும் பல லட்சம் வீடுகள் சேர்ந்து அந்த பலகாரங்களை செய்து அந்த இந்திரனை வச்சு கொண்டாடுவாங்க. இந்திரனுக்கு இதனால் ஒரு தனி கர்வம் இருந்தது.